கார்த்திக் வயது 27. அவனுக்கு இந்த மாதிரி கதைகள் படிப்பதும் படம் பார்ப்பதும் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு கதையே கேளுங்க. தினமும் அவன் கூட பிறந்த தம்பிய அடிக்காம அவனுக்கு தூக்கமே வராது. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கும் திருமணமும் நடந்தது. அவன் சும்மா இருப்பானா? வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அவன் மனைவி ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அவன் சட்ட பட்டனை கழட்டி விட்டபடி பேண்டில் இருந்த பெல்ட்டையும் கழட்டி விட்டவள் அதன் பட்டனையும் கழட்ட போக கூச்சத்தில் ஒரு கையை வைத்து மறைத்து கொண்டவன் நானே கழட்டிக்கிறேன் நீ போ என்றான். இல்ல உங்களுக்கு கை வலிக்கும் என்று மீண்டும் பேன் பட்டனை நோக்கி தன் கரத்தை கொண்டு செல்ல பட்டனை திருப்பிக் கொண்டவன் அதெல்லாம் வேணாம். போடி இதுவே நான் செஞ்சிருந்தா நீ விட்டிருப்பியா? உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் கருப்பு இருக்கு என்று கத்தியபடி வீரவசனம் பேச ஐயோடா பெரிய கருப்புக்காரன் என்று உதட்டை சுழித்துவிட்டு பக்கத்தில் இருந்த டவலை எடுத்து அவன் தோளின் போட்டுவிட்டவள் அறையிலிருந்து வெளியேறினாள். என்றும் இல்லாத திருநாளாக அவள் இப்படியெல்லாம் செய்வது நிஜமாகவே அவனுக்கு கூச்சத்தை கொடுத்திருந்தது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பேண்டின் பட்டனையும் ஜிப்பையும் கலட்டிய அவன் குளியல் அறைக்குள் நுழைந்திருந்தான். சில நிமிடங்களில் அவள் உணவோடு உள்ளே நுழைய குளித்து முடித்த வெளியேறியவன் மீண்டும் பேன் ஜிப்பை போட முடியாமல் இப்படியும் அப்படியும் நடந்து கொண்டிருந்தான். அவன் முதுகை காட்டியபடி நின்றிருக்க சத்தமில்லாமல் வந்து உணவை டேபிளில் வைத்தவள் அவனின் அருகே சென்று கண்ணிமைக்கும் நொடியில் அவனை தன்புறம் திருப்பி ஜிப்பை போட்டுவிட ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா என்று அவன் சொல்ல வர அதற்குள் முந்திக் கொண்டவள் ரொம்ப பண்ணாதீங்க நான் ஒன்னும் உங்களை சாப்பிட போறதில்ல அப்படி பண்ணனாலும் ஒன்னும் தப்பு கிடையாது. நான் உங்க பொண்டாட்டிதான். பார்க்காதது ஒன்னும் இல்லையே என்று சொல்லிவிட்டு நகர பார்க்க அவளை கொத்தாக பற்றி தன்புறம் இழுத்தவன் ஓ அப்பா நீ பார்த்திருக்கிறியா என்று நக்கலாக கேட்க அவளுக்கோ வெட்கம் குடிகொண்டது. என்ன சொல்வது என்று திணறியபடி நின்றிருக்க அவன் தன் அணைப்பை இன்னும் இறுக்கமாக்கியபடி சொல்லடி பாத்தியா என்று அவள் கழுத்தில் முகப்புதைத்து கேட்க என்னங்க என்று அவனை நிமிர்ந்திய அவள் ஒழுங்கா சாப்பிட வாங்க என்று கரம் பற்றி இழுத்து சென்று சோபாவில் அமர வைத்து உணவை எடுத்து ஊட்டிவிடத் தொடங்கினாள். இப்படியே ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அழகாக சென்றது. ஒரு இரவு அவன் கட்டிலின் மீது புரண்டு கொண்டிருந்தான். அழகான மனைவி இருக்கும்போதே தனியாக அவள் அருகாமை இல்லாமல் படுப்பது கஷ்டம்டா சாமி. மனைவி காவியா தரைவேல் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். கடந்த 3 மாதங்களாகவே காவியா தரையில்தான் படுத்து தூங்குகிறாள். இரவு நேரங்களில் கார்த்திக் தன் மனைவியை பார்த்து பார்த்து ஏங்கினான். தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டான். மனைவியின் அருகாமை இல்லாம அவனுக்கு தூக்கம் வராது. நீண்ட பல இரவுகளுக்குப் பிறகுதான் இழப்பின் கணம் அவனுக்கு புரியத் தொடங்கியது. என்ன இருந்தாலும் காவியா அவனை இப்படி தவிக்க விட்டிருக்க கூடாதுதான். தினசரி இரவுகளில் அவளின் அருகாமைக்காக அவன் மனம் ஏங்கியது. அவனை புரண்டு புரண்டு சுழட்டியிட்டது. கடந்த 1 வருடமாக காவியாவிடம் பகிர்ந்து கொண்ட திருமண வாழ்க்கை நினைவுகள் அடிக்கடி ஞாபகத்தில் வந்து அவனை துன்புறுத்தின. அவளின் இளமை பொதித்த தோற்றங்கள் அவனை அலைக்கழித்தன. அவளின் அருகாமைக்காக ஏங்கினான். அவன் மனம் முழுவதும் அவளை நினைத்தது. மனைவியின் அன்பான அணைப்பிற்காக அவன் துடித்தான். பாபத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் படுக்கையில் புரண்டபடி இருந்தான். ஒரே வீட்டில் மனைவியின் அருகாமை இருந்தும் அவளுடன் மனநிறைவாக வாழ முடியாத கொடுமைதான் வாழ்க்கையின் மிக மோசமான தருணங்கள் என்று நினைத்து கொண்டான். அப்படி என்னதான் ஆயிற்று அவர்களுக்கு? திருமணமாகி 1 வருடம்தான் ஆகிறது. எனினும் திருமணத்தின் மூலம் காவியாவிற்கு நிம்மதி கிடைக்கவில்லை. காவியாவுக்கு வயது 23. கார்த்திற்கு 27. கவர்மெண்ட் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற காவியா தன்னுடைய கல்லூரி நாட்களில் பெண்களின் சுதந்திரம் பற்றி நிறைய பேச்சு போட்டிகளிலும் கட்டுரை போட்டிகளிலும் கலந்து கொண்டு ஏராளமான பரிசுகளை பெற்றுள்ளார்.
பட்டப்படிப்பு முடித்ததும் காவியா மேற்கொண்டு படிக்க ஆசைப்பட்டாலும் அவளின் பெற்றோர்கள் ஒரு பொண்ணுக்கு திருமணம்தான் கவசம். அது சீக்கிரம் நடந்தால் ரொம்ப சிறப்பு என்று சொல்லி அவளுக்கு உடனே திருமணம் செய்து வைத்தனர். தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று புரிவதற்குள் காவியாவுக்கு எல்லாமே வேகமாய் நடந்தேறின. ஒரே பெண் என்பதால் திருமணத்தை தடபுடலாக நடத்தினர். புகுந்த வீட்டில் செட்டில் ஆகும்போதுதான் காவியாவுக்கு பிரச்சனை முளைத்தன. தனிமையில் இருக்கும்போது கார்த்திக் அவளிடம் அன்பாக இருந்தாலும் பல விஷயங்களில் அவனுடைய வீட்டாருடைய நடவடிக்கைகள் தாங்கவில்லை. அதை கார்த்திக்கிடம் எடுத்து சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள அவன் மறுத்தான். புகுந்த வீட்டில் கணவரை தவிர அவருடைய கல்யாணம் ஆகாத தம்பி, மாமியார் மற்றும் மாமனார் என மொத்தம் 5 பேர். இத்தனைக்கும் சீர்வரிசைகளுடன் முறைப்படி நடந்த கல்யாணம். கணவன் கார்த்தி நல்லவர்தான், அழகானவர்தான், கை நிறைய சம்பளம்தான். இருப்பினும் தேனிலவு சென்று வந்த பிறகு அவள் ஆசைகள் நிராசைகள் ஆயின. காவியாவுக்கு புகுந்த வீட்டில் சுதந்திரம் என்பதே கிடையாது. அந்த வீட்டில் எல்லாமே அவளுடைய மாமியார் லலிதா சொல்லியபடிதான் நடக்கும். வீட்டில் யார் எப்போது எழ வேண்டும், எப்போது சாப்பிட வேண்டும், எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவள்தான் முடிவு செய்வாள். காலை 5 மணிக்கே எழுந்து சமையலறையில் பாத்திரங்களை உருட்டி சத்தம் போட்டுக்கொண்டே வேலை செய்ய ஆரம்பித்து விடுவாள். வீட்டில் உள்ள அனைவரும் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து விட வேண்டும். இல்லை என்றால் இந்த வீட்டில் ஒழுங்கே இல்லை என்று சத்தமாக பேச ஆரம்பித்து விடுவாள். அதன் பிறகு மற்றவர்களால் அந்த வீட்டில் தூங்க முடியாது. சனி ஞாயிறுகளில் கொஞ்ச நேரம் கூட அதிகமா தூங்க முடியாது. லலிதா 1/2 லிட்டர் பால் வாங்கி அதை தண்ணீர் விட்டு 2 லிட்டராக ஆக்கி விடுவாள். சாப்பாட்டுக்கு நெய் என்று 100 கிராம் வாங்கி கொண்டு வந்து அதை 1 மாதம் வைத்திருந்து சிக்கனமாக பரிமாறுவாள். காய்கறிகளும் அப்படித்தான். வீட்டில் யாராவது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் முகம் சுளிப்பாள். அந்த வீட்டில் காலையில் பிரேக்பாஸ்ட் என்று எதுவும் கிடையாது. கார்த்திக்கை ஆபீஸ் அனுப்பிவிட்டு காவியா பாத்ரூமில் குளித்து கொண்டிருக்கும்போது லலிதா அவசரமாக காபியை கலந்து மகனுக்கும் கணவருக்கும் கொடுத்துவிட்டு தானும் குடித்து விடுவாள். காவியாவே ஒரு கப் காபி குடிக்கிறியா என்று கூட கேட்க மாட்டாள். இது காவியாவுக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. குளித்துவிட்டு வந்தவுடன் ஏராளமாக பசிக்கும். ஆனால் லலிதா முதலில் கணவருக்கும் மகனுக்கும் சாப்பாடு போட்டு வைப்பாள். அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் வீட்டில் மற்ற பெண்கள் சாப்பிட வேண்டும். அதுவரை கோலை பட்டினிதான். புதிதாக திருமணமாகி வரும் பெண்கள் பட்டினியால் அவதிப்படுவதைப் போன்ற ஒரு கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது என்று நினைத்து நினைத்து காவியா வேதனைப்படாத நாட்களே கிடையாது. இவை எல்லா கொடுமைகளையும் தாண்டி காவியா பொங்கி எழுந்து அவள் தன் கணவருடன் நினைத்த போதெல்லாம் மனநிறைவாக இருக்க முடியவில்லை என்பதால்தான். வீடு சொந்த வீடு. அதில் 2 பெட்ரூம்களும் ஒரு ஹாலும். மாமனார் மாமியாருக்கு ஒரு பெரிய பெட்ரூம். அதில் மட்டும்தான் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது. வீட்டுக்கு வந்த புதிதில் காவியாவுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருந்தது. கணவருடன் தனிப்பட்ட நேரத்துக்கு பிறகு கழுவிக்கொள்ள வீட்டின் ஹாலை கடந்து சென்றுதான் காமன் பாத்ரூமில் அவள் செல்ல வேண்டும். ஹாலில் அவனுடைய தம்பி படுத்துக் கொண்டிருப்பான். தினமும் ராத்திரி அவனை தாண்டிக் கொண்டு பாத்ரூம் செல்ல காவியாவுக்கு கேவலமாக இருந்தது. அதனால் கார்த்திக்கிடம் பாத்ரூம் உள்ள மாமனாரின் பெட்ரூமுக்கு மாற்றிக் கொண்டு செல்ல அடம் பிடித்தாள். ஆனால் லலிதா அதற்கு சம்மதிக்கவே இல்லை. வயசானவர்களுக்கு அட்டாச் பாத்ரூம் தேவை. உங்களுக்கு இப்பொழுது இவ்வளவு வசதி வேண்டுமா என்று தினமும் குத்திக் காட்டி பேசுவாள். அது மட்டுமல்லாமல் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாமல் அவ்வளவு அவசரம் என்றால் துணையால் துடைத்துக் கொண்டு தூங்கலாமே என்று பேசினாள். அதை கேட்ட காவியா பயங்கர கடுப்பாகிவிட்டாள். நிறைய யோசித்து பார்த்தாள். பிறகு கார்த்திக்கு ரெட் கார்டு போட்டு விடுவது என்று முடிவு செய்தாள். அவளிடம் பேசாமல் இருந்தால் தன்னாள் வழிக்கு வந்து விடுவான் என்று கணக்கு போட்டாள்.
கார்த்திக்கிடம் நம் வீட்டிற்கு பக்கத்திலேயே சின்னதாக வேறு ஒரு வீடு பாருங்கள். அங்கு நம் சுதந்திரமாக இருக்கலாம். தேவையானால் நீங்கள் தினமும் பெற்றோருடன் இருந்துவிட்டு படுத்துக்கொள்ள மட்டும் நம் வீட்டுக்கு வாருங்கள். அதுவரை நான் தரையில்தான் தூங்குவேன். அதுவரை நான் கோபமாக தான் இருப்பேன் என்று சொல்லி அவனை கடந்த 3 மாதங்களாக லக்கணம் போட்டுவிட்டாள். இதுதான் நடந்த கதை. இப்போது அவள் போட்ட கணக்கு நன்றாகவே வேலை செய்தது. கார்த்திக் வேற வழி இல்லாமல் அலைந்து அலைந்து வீட்டுக்கு பின்புற தெருவில் மாடியில் சிங்கிள் பெட்ரூம் கிச்சனுடன் 1000 ரூபாய் வாடகையில் ஒரு வீடு பார்த்து உடனே அட்வான்ஸ் கொடுத்தான். அந்த வீட்டுக்கு பால் காட்சி அன்று இரவுதான் காவியா மனநிறைவுடன் இருந்தாள். இப்போது காவியா நிம்மதியாக தனது வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தாள். சிறிய வீடாக இருந்தாலும் அங்கே இருந்த அமைதியும் தனிமையும் அவளுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. கார்த்திக்குக்கும் நாளடைவில் மனைவியின் மனநிலையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். தினமும் ஆபீஸ் முடித்து முதலில் பெற்றோரிடம் சென்று அவர்களுடன் சிறிது நேரம் செலவழித்து அதன் பிறகுதான் தனது வீட்டிற்கு வருவான். அந்த மாற்றம் குடும்பத்துக்குள் அன்னெசசரி சண்டைகளை குறைத்தது. முன்பு அடிக்கடி மன அழுத்தத்தில் இருந்த காவியா இப்போது சிரித்த முகத்துடன் வாழ ஆரம்பித்தாள். கணவன் மனைவிக்குள் புரிதலும் தனி உரிமையும் எவ்வளவு முக்கியம் என்பதே கார்த்திக்குக்கும் புரிந்தது. சில சமயம் பால்கனியில் நின்றபடி இரவு காற்றை ரசித்துக் கொண்டே சில நேரங்களில் நம்ம அமைதிக்காக நாமே ஒரு முடிவு எடுக்கணும். இல்லையென்றால் வாழ்க்கையே நம்மை அழுத்திவிடும் என்று நினைத்து காவியா மெதுவாக சிரித்துக் கொண்டாள். வாழ்க்கையில் அன்பு மட்டும் போதாது. புரிதலும் மரியாதையும் இருந்தால்தான் ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.